மூன்றாவது கேள்வி, ஹல் ஸஹ்ஹ ஃபீ ஃபض்லில் உத்ஹிய்யத்தி ஹதீஸுன், குர்பானி கொடுப்பதின் சிறப்பு சம்பந்தமாக ஏதாவது சஹீஹான ஹதீஸுகள் வந்திருக்கின்றதா என்பது மூன்றாவது கேள்வி. அல் ஜவாப், இந்த கேள்விக்கான பதில், லம் யஸ்புத் ஃபில் பாபி ஹதீஸுன், இது தொடர்பாக எந்த ஒரு சஹீஹான செய்தியும் உறுதி பெறவில்லை. எனவே உதுஹிய்யா என்ற இந்த வணக்கம் சம்பந்தமாக அதற்கு இந்த சிறப்பு காணப்படுகின்றது என்று எந்த ஒரு சஹீஹான செய்தியும் இடம்பெறவில்லை. கமா قال ابن العربي المالكي في كتابه عارضة الأحوذي بشرح صحيح الترمذي. இது சம்பந்தமாக இமாம் இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறும்போது, லைஸ ஃபீ ஃபض்லில் உத்ஹிய்யத்தி ஹதீஸுன் சஹீஹுன், உத்ஹிய்யா குர்பானி கொடுப்பது சம்பந்தமாக எந்த ஒரு சிறப்பும் சஹீஹான செய்திகளில் வந்தது கிடையாது. எனவே உதுஹிய்யா சம்பந்தமாக அதனுடைய சிறப்பை சொல்லும் விதத்தில் எந்த ஒரு சஹீஹான சரியான ஹதீஸும் வரவில்லை. வகத் ரவன்னாசு ஃபீஹா அஜாயிப லம் தஸிஹ், இது சம்பந்தமாக மக்கள் ஆச்சரியமான ஹதீஸுகளை அறிவித்திருக்கின்றார்கள், ஆனால் அந்த எந்த செய்தியுமே சஹீஹானவை அல்ல என்று கூறுகின்றார்கள். வல் முராது பிதாலிக ஹதீஸுன் ஃபீ ஃபضلஹா அலா தஹ்தீர், அதாவது இமாம் இப்னுல் அரபி அல் மாலிகி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய கருத்து எதனை சொல்லுகின்றது என்று சொன்னால், குர்பானி கொடுப்பதின் சிறப்பு சம்பந்தமாக வரையறுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு ஹதீஸும் இடம்பெறவில்லை. இந்த ஹதீஸ் குர்பானி கொடுப்பதன் சிறப்பை தெளிவுபடுத்துகின்றது என்று ஒரு ஹதீஸை எங்களுக்கு வரையறுத்து சொல்ல முடியாது. அப்படி வரக்கூடிய அனைத்து செய்திகளும் அவைகள் லம் தஸிஹ், உறுதியற்ற சஹீஹானதல்லாத செய்திகளாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வஇல்லா ஃபஹிய மினல் உமூமித் தாஆத்தி அல்லதி யுஸாபு அலைஹல் முஸ்லிம், ஆனால் இந்த வணக்கம், இந்த செயலை பொறுத்தவரைக்கும் இது பொதுவாக அடுத்தடுத்த வழிபாடுகளை போன்றதாக, அதாவது ஏனைய மார்க்கம் வழிகாட்டக்கூடிய வணக்க வழிபாடுகளை போன்ற ஒரு வணக்கம் என்ற காரணத்தினால் அதற்கு ஒரு முஸ்லிம் அந்த வணக்கத்தை செய்வதன் மூலமாக அவன் அதற்கு அல்லாஹ்விடத்திலே கூலி இருக்கின்றது, அதற்கு அல்லாஹ்விடத்தில் மதிப்பு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக இது சம்பந்தமாக எந்த ஒரு அதற்கு இந்த சிறப்பு இருக்கின்றது என்ற விதத்திலே எந்த விதமான சஹீஹான செய்திகளும் இடம்பெறவில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.